புத்தகம் வாசிக்கிறதுனால ஏற்படுற பயன்களை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். 10 பயன்கள் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட ரீடிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே? சில பேருக்கு ஃபிக்ஷன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு நான் ஃபிக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலர் எல்லாத்தையுமே படிப்பாங்க என்ன மாதிரி. இந்த ஒரு வீடியோவில் எந்தெந்த புத்தகங்கள் படிக்கும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாகவே வாசிப்பு நமக்கு நிறைய பயன்களை தருது. இந்தந்த புத்தகங்களை வாசிக்கும் போது நமக்கு என்னென்ன பயன் அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான புத்தகங்களை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நான் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான் நிறையா ரீட் பண்ணேன், சுய முன்னேற்ற புத்தகங்கள். நான் அப்போ என்ன நினச்சேன்னா, இந்த நாவல்கள்லாம் இருக்கு இல்லையா, அது கதை தானே, அதை படிக்கிறதுனால என்ன நமக்கு பிரயோஜனம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன் அப்போது. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஃபிக்ஷன்ஸ் புத்தகங்களை வாசிக்கிறத விட ஃபிக்ஷன்ஸ் புக்ஸ், அதாவது புனைவு கதைகள்னு சொல்லுவாங்களே, அதை வாசிக்கும் போது நமக்கு இன்னும் நிறைய அனுகூலங்கள் கிடைக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் படித்து பார்த்து உணர்ந்திருக்கேன் கூட. உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குன்னா இந்த வீடியோவை பார்க்குறதன் மூலிமா உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அனுபவிச்சும் பார்க்கலாம். அந்த புத்தகங்களை தேர்வு செஞ்சு படித்து அதை நீங்கள் அனுபவத்திலையும் தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயமா ரொம்ப முக்கியமான ஒன்றா நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது கற்பனை திறன். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். நிறைய பேர் இப்போ இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன், இமேஜினேஷன், விசுவலைசேஷன், இந்த மாதிரியெல்லாம் அதுக்கு வார்த்தைகள் சொன்னாலும் இந்த கற்பனை திறன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இமேஜினேஷன் நாலேஜை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இமேஜினேஷன், இந்த கற்பனை திறன் நமக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய கதைகளை வாசிக்கணும். வரிக்குதிரை தெரியும் இல்லையா? உங்களால் அந்த வரிக்குதிரையை இப்போ இமேஜின் பண்ண முடியுதா? நான் சொன்னோன்னே உங்கள் மைண்டில் அதோட பிக்சர் க்ரியேட் ஆகிருக்கணும். இப்போ அந்த வரிக்குதிரையில் கருப்பு கோடுகளுக்கு பதிலாக சிவப்பு கோடுகளை உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? முடியும். அதுதான் இமேஜினேஷனோட பவர். உண்மையாக அப்படி ஒரு வரிக்குதிரையே கிடையாது, ஆனால் நம்மளால் அதை இமேஜின் பண்ண முடியுதுல்ல. இதுதான், இந்த கற்பனை திறன் தான் நமக்கு வேணும். எதுக்கு? எனக்கு எதுக்கு கற்பனை திறன் அப்படின்னா, இதோ வரேன். நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல. இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க கேமரா, அதுக்கு யூஸ் பண்ணுற லைட்டாக இருக்கட்டும், கரண்ட்டு, வானத்தில் பறக்கிற ஃப்ளைட்டு, இப்படி எல்லாத்தையுமே நம்மளை சுற்றி இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே உண்மையாக உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனோட இமேஜினேஷனில் தான் உருவாகியிருக்கும். ஸோ இந்த பெரிய பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச எல்லாருமே இதை ஒத்துக்கிறாங்க. ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு நாலேஜும் வேணும், அதை விட இம்பார்ட்டண்ட்டாக இமேஜினேஷனும் வேணும் அப்படின்னு. ஏன்னா அது உண்மையாக உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம மூளையில் தான் உருவாகும். நான் எந்த பெரிய கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்க போகிறது இல்லைங்க. எனக்கு எதுக்கு இமேஜினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க போகிறது இல்லைனாலும் நமக்கு ஒரு கோல் இருக்குல்ல, நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல. ஏன் அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த வீடு வேணும், இந்த கார் வேணும், இந்த பைக் வேணும் அப்படின்ட்டுலாம் நிறைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய பெரிய ஆசைகள் வரைக்கும் இருக்கும்ல. இந்த ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறைவேறணும்ல. அதெல்லாம் நிறைவேறணும்னா நான் வேலைக்கு போய் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அதுவும் உண்டு, நம்ம அதுக்காக செயல்படணும், அதுவும் உண்டு. அது கூட சேர்த்து இந்த இமேஜினேஷனையும் இந்த கற்பனை திறனையும் நம்ம பயன்படுத்தணும். அதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன், விஷுவலைசேஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ எது ஒன்றையும் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம மனசில் அதை நம்ம முன்னாடியே க்ரியேட் பண்ணிடுவோம். அதுக்கு இந்த கற்பனை திறனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், வளர்க்கணும். அதுக்கு நிறைய கதைகளையும் நாவல்களையும், முக்கியமாக ஃபேண்டசி கதைகள்லாம் படிச்சிங்கன்னா அது நிஜத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அதில் சொல்லுவாங்க. அதை நம்ம இமேஜின் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். முக்கியமாக கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த கற்பனை திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுத்தாளர்கள், அதுக்கப்புறம் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறவங்க, இப்போ கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், யூடியூப்பில் புது புது கண்டென்ட் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே இந்த இமேஜினேஷன் ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய இருக்குது கிரியேட்டர்ஸ். ஒட்டு மொத்தமாக சொல்லப்போனால் ஓவியம் வரைகிறவங்க, பாட்டு பாடுறவங்க, கதை எழுதுகிறவங்க, இப்படி எல்லாரையுமே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நிறைய கதைகளை படிங்க. எனக்கு இந்த கற்பனை திறன் ரொம்ப 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 அவசியம். இதை நான் பயன்படுத்துறதுக்கு அப்புறமா, இது எனக்குள்ளே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதை என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அது எந்தெந்த இடத்துல எனக்கு பயன்படுதுன்னு. எனக்கு ஃபேண்டசி கதைகள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கிறதுக்கான ரீசனே இதுதான்.
எனக்கு அதை இமேஜின் பண்ண அவ்வளோ பிடிக்கும். சம்டைம்ஸ் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அப்படி தான் நம்ம இம்ப்ரூவ் ஆகும். ஆரம்பத்தில் படிக்கும்போது நம்மளால் அவ்வளோ ஃப்ளோவாக இமேஜின் பண்ண முடியாது. பட் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது அப்படியே ஒரு பிக்சர் மாதிரி உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பிக்சரை பார்க்கும்போது, ஒரு படத்தை பார்க்கும்போது, ஒரு ஃபோனில் ஷார்ட் ரீல் இதெல்லாம் வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு அது க்ரியேட் ஆகாது. அதனால் அப்பப்போ இந்த மாதிரியான கதைகளை படித்து உங்களோட இமேஜினேஷன் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம புத்தகம் படிக்கும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். முக்கால்வாசி பேர் இதுக்குள்ளே வரதே இதனால தான் நினைக்கிறேன். பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போது புத்தகம் வாசிக்கிறது அப்படின்னா அதோட பயன் வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கிறது அப்படின்னு மட்டும்தான் தெரியும். உள்ளே வந்தால் தான் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ எனக்குமே ஸ்டார்டிங்கில் புக் ரீட் பண்ணுறோமா நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், புதுசாக கற்றுக்க முடியும் அப்படின்னு தான் என்னோட மைண்ட்லேயும் இருந்தது. அதுவும் ஒரு அனுகூலம் தான். செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படித்து உங்களோட செல்ஃபை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். வேறு ஏதாவது வரலாற்று சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த மாதிரியான புத்தகங்களை படித்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஃபிக்ஷன்ஸில் நிறைய புக்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து பிக் பண்ணி அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம மூளைக்கு வந்து நம்ம வேலை கொடுக்கணும். எப்போவும் நம்ம வேலை கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதை எப்படி சொல்லலாம்னா ஒரு பயிற்சின்னு சொல்லலாமா? இப்போ உடற்பயிற்சி செய்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம மூளைக்கு ஒரு பயிற்சி வந்து புத்தகம் வாசிப்பு. உடற்பயிற்சி நமக்கு எவ்வளோ முக்கியம், அந்த மாதிரி நம்ம மூளைக்கு எக்ஸசைஸ் தான் இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது. ஒரு மித்து ஒன்று இருக்குது, நம்ம மூளையில் 10% தான் நம்ம வந்து யூஸே பண்ணுறோம், மித்ததெல்லாம் யூஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது மித்து தான். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பயன்படுது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க கூகுளில் நான் சர்ச் பண்ணும்போது. எனக்கு இந்த டவுட் இருந்தது, உண்மையாகவே நம்ம மூளையில் 10% தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு. அது மித்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம மூளை வந்து ஒரு பயங்கரமான விஷயம். அதை அப்படியே தூங்க விடாமல் அப்பப்போ எழுப்பி இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களை அதுக்கு கொடுங்க. நிறைய விஷயங்களை அது தெரிஞ்சுக்க தான் இன்னும் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா வாசிக்க உங்களுக்கு இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இவ்வளோ நமக்கு தெரியாமல் இருக்கோமா அப்படிங்கிறதே அப்போ உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். ஸோ உங்கள் மூளைக்கு நீங்கள் வந்து தீனி கொடுங்க இந்த புத்தகம் வாசிக்கிறதன் மூலியமாக. ஓகேவா? வீடியோஸ் பார்த்து ஃபோனில் நியூஸில் இப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு விதம். நான் சொல்ல வர்றது புத்தகங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிறதும் ஒன்று. தினமும் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக போகணும் அப்படின்னா புதுசாக எதையாவது கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும்ல, அது நீங்கள் புத்தகங்கள் அதுக்கு உங்களுக்கு வழிவகுக்குது. அடுத்ததாக ஃபோக்கஸ். நமக்கு வந்து இப்போது முன்னாடியெல்லாம் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. இப்போது அந்த மாதிரி பார்க்க வைக்கிறதே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா ஷார்ட் ரீலுன்னு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு 15 செகண்ட்ஸ் தான், அதுக்குள்ளே அந்த ஒரு அவங்களோட அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைச்சா தான் அந்த வீடியோ அவங்க ஃபுல்லாகவே பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது. புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபோக்கஸ் வேணும். அதாவது வாசிக்க அது வந்துடும். பொறுமை வேணும் புத்தகம் வாசிக்க. நிறைய பேர் இந்த புத்தகம் வாசிக்கிறத தவிர்க்கிறது வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. ஸோ ஒரு சிலர் அவங்களுக்கு பொறுமை இல்லாததுனால இந்த தகவலை நான் உட்காந்து 1 மணி நேரம் படிக்கணுமா, ஜஸ்ட் இப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு அந்த தகவல் வந்து ஒரு வீடியோ மூலயமா வந்துட போகுது அப்படின்னு நினைப்பாங்க. அது கரெக்டு தான். ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள் டைமிங்கை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்காக அதை கன்சியூம் பண்ணுறது கரெக்டு தான். ஆனால் உங்களுக்கு அந்த பொறுமையோட லெவல் வந்து கம்மியாயிட்டிருக்கும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா உங்களோட பொறுமையும் இம்ப்ரூவ் ஆகும். இதை நீங்கள் வந்து புத்தகத்தை படித்து அதை ஃபீல் பண்ணாதான் தெரியும். பொறுமையாக ஆயிடுவீங்க. நான் சொல்கிறது ஜென் நிலை இல்லை, பொறுமையாக படிப்பீங்க. உங்களோட ஃபோக்கஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா அந்த புத்தகத்துக்குள்ளே அப்படியே போயிடுவீங்க. ஒரு நல்ல புக்கை நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா அந்த கதைக்குள்ளே இல்லை என்ன தகவல் படிக்கிறீங்களோ அதுக்குள்ளே அப்படியே போயிடுவீங்கிறனால உங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்ததாக நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது என்னோடதுலேயே நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்னால மட்டும் இல்லை, மொத்தமாகவே புத்தகம் படிக்கிறதுனால என்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணுறது, இடையில வந்து பாதியிலே விட்டுடாமல் பண்ணுறது, தள்ளி போடாமல் உடனே பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்மளோட செல்ஃப் டோட்டலாக வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். மொத்தமாகவே நிறைய இப்போ வந்து கதைகள்லேருந்து கூட உங்களுக்கு அந்த மாதிரி நிறையா அனுகூலம் இருக்குது. வெறும் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸில் மட்டும் உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஃபிக்ஷன் புக்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடச்சிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. எனக்கும் இது தெரிய வரும்போது என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுதான். நான் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரிலாம் எடுத்து படித்தேன்னா என்னோட மூளை வந்து வெடிச்சிரும் போல இருக்குது. அந்தளவுக்கு பற்றிக்கிட்டு ஓடுது. நீங்கள் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, முக்கியமாக அவங்க வந்து அந்த க்ரைம் ஸ்டோரிஸ், மர்டர் மிஸ்ட்ரிஸ்க்கு தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த மாதிரியான க்ரைம் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து அந்த டிடெக்டிவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் இருக்கும். கொலை ஆனவங்க சைடை விட இந்த டிடெக்டிவ் சைட்லேருந்து அந்த கதை நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளும் அப்படி வந்து ஃபீல் பண்ணிக்குவோம் நம்மளை. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து போயிட்டுருப்போம். ஒரு ஃபசில் சால்வ் பண்ணும்போது எந்த மாதிரி நமக்கு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம அதுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே போயிட்டுருப்போம். ஃபைனலாக அந்த கதையை நீங்கள் முடிக்கும்போது, அதை சால்வ் பண்ணும்போது செம்ம ஃபீல் கிடைக்கும். அது வந்து உண்மையாகவே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். நல்ல ஒரு புத்தகத்தை, கரெக்டான ஒரு கதையை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன்லாம் இல்லை, பொதுவாகவே ஏதோ ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த டைமில் நீங்கள் என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே அது உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். இதை நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆகும். குழப்பங்களாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மன அழுத்தத்தை குறைக்குது புத்தக வாசிப்பு. சரியா? அடுத்ததான் நிறைய நாவல்களை படிக்கும்போது, சிறுகதை, நாவல் எல்லாமே, புனைவு கதைகள் எல்லாத்தையுமே படிக்கும்போது உங்களுக்குள்ள புரிந்துணர்வு அப்படிங்கிறது அதிகமாகும். மற்றவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து பார்க்குற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட கோபமே கூட கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒரு விதமாக நடந்துக்கலாம், அதுக்கு நீங்கள் வந்து மோசமாக ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கப்புறமா அவங்க ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணிட்டாங்க, ஒரு தப்போ இல்லை ஏதோ ஒன்று உங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அவங்க ஒருவேளை அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், அவங்க வந்து வேற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கலாம், அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒரு நிலையிலேருந்தும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க, அவங்க இடத்துலேருந்தும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னே சொல்லுவேன். நிறையா நாவல்கள் படிக்கும்போது அந்த கதையில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட காரணங்கள், அவங்க ஏன் இதை இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களோட பேக் ஸ்டோரி எல்லாமே படிக்கிறோமா. ஸோ ரியல் லைஃப்ல யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், அதனால அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் இது ஓவர் டோஸ்லாம் ஆகக்கூடாது. ஏன்னா நிறைய விதமான பீப்புள்ஸ் இருப்பாங்க, நம்ம ஏமாந்துடக்கூடாது. பட் பொதுவாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, மற்றவங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க, உங்களையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அடுத்ததாக நிறைய வாசிக்கிறவங்க வந்து பேசுகிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்க நிறைய புது வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. புது வார்த்தைகள்னால் அது வந்து புத்தகங்களில் அதிகமாக அவங்க படிச்சிருப்பாங்க, நம்ம பயன்பாட்டில் இல்லாத மாதிரியான வார்த்தைகளாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வார்த்தைகளை கோர்க்கிறதும் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமானா ரொம்ப நல்லா இருக்கும். புத்தகம் வாசிச்சு ஒரு மாதிரி சிலர் வந்து கவித்துவமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து அதிகமாக புனைவு கதைகள், கவிதை இந்த மாதிரிலாம் வாசிக்கிறவங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்கிறதுனாலையும், புது புது வார்த்தைகளை படித்து தெரிஞ்சுக்கிறோங்கிறதுனாலையும் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரும். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு வராது. நிறைய வாசிக்க 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 அது அவங்களுக்குள்ள அதுவாகவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ புத்தகம் வாசிக்கிறவங்க பேசுகிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை? புத்தகம் எழுதணும் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய புத்தகம் வாசித்தா அவங்களோட எழுத்துலேயே அது தெரியும். ஸோ நம்மளோட மொழித்திறன் வந்து புத்தகம் வாசிப்பின் மூலியமாக அதிகரிக்குது. அடுத்ததாக ரசனை இருக்கு இல்லையா, அது வந்து அதிகரிச்சிரும். இது நான் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப அதிகமாகவே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தா அதை சில சமயம் பார்த்துருக்க கூட மாட்டோம், நோட் பண்ணியிருக்கவே மாட்டோம். பட் இப்போலாம் அதை பார்த்து கவனித்து அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அதை நம்ம ரொம்ப ரசிக்க ஆரம்பிக்கிறோம். இது முக்கியமாக ஃபிக்ஷன் புக்ஸ், புனைவு நாவல்கள், சிறுகதை, இந்த மாதிரி கவிதை இதெல்லாம் வாசிக்கிறவங்களுக்கு அந்த ரசனை வந்து இன்னும் அதிகமாயிடும். மற்றவங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமான ஒன்றா இருக்கும். ஆனால் வாசகர்களுக்கு அதே விஷயம் வேற மாதிரி தெரியும், ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒன்றா தெரியும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த வாசிப்பு வந்து ரசிக்க வச்சிடும். இறுதியாக 10வது, உங்களுக்கு நிறைய 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 அனுபவங்கள் கிடைக்கும்.
நிறைய நாவல்களை ரீட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையவே நீங்கள் படிச்சுட்டே வருவீங்க. ஒவ்வொரு நாவல்லையும் நிறைய கதாபாத்திரங்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அதனால நிறைய பேரை நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி, அவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி, அவங்க என்னென்ன வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே இந்த நாவல்கள் படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு வாழ்க்கை அனுபவமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம அனுபவிக்கிறது ஒன்று. அது நம்ம அனுபவிக்கிறோம் தான். நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு நிறைய இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கும். அதை நம்ம அனுபவிக்கிறோம் தான். பட் இந்த புத்தகத்தின் மூலியமாக வேறு ஒருவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை நம்ம வந்து படித்து அதை நம்ம அனுபவிப்போம். அதனால் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். இன்ட்ரோவர்ட் பர்சன்ஸுக்கெலாம் இந்த ஒரு புத்தக வாசிப்பு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இன்ட்ரோவர்ட்லாம் கிடையாது. ஆனால் எனக்குமே வந்து இந்த புத்தகங்கள் எப்படின்னா சில நேரங்களில் நம்மளோட தனிமையை போக்குறபடியாக, நமக்கு நண்பர்களே ஒரு நிஜத்தில் நமக்கு நண்பர்கள் இல்லைனாலும் இந்த புத்தகத்தின் மூலிமா நிறைய பேரை நம்ம சொந்தம் கொண்டாடுற மாதிரி, நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிற மாதிரி, நமக்கு நிறைய உறவுகள் இருக்கிற மாதிரி உணர்வை கொண்டு வந்துடும். ஸோ தனிமையை போக்குற ஒரு விஷயத்தில் புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் நிறைய இடங்களை போய் பார்க்க முடியும். ஒவ்வொரு கதைகளை படிக்கும்போது அந்த இடத்துக்கு நீங்கள் நிஜத்தில் போகலைனாலும் போக முடியலைனாலும் அந்த புத்தகத்தின் மூலமா நீங்கள் அந்த இடத்த சுற்றி பார்க்கலாம், அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ் தான். கம்மியான செலவில் நீங்கள் நிறைய இடத்த சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். புக்கு காசு கொடுத்து தானே வாங்குகிறோம், அதனால் அப்படி சொன்னேன். ஆல்ரெடி புத்தக வாசிப்பு உங்களுக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா சூப்பர், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு அது எதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா இனிமேலாவது வாசிப்புக்குள்ளே வாங்க. நான் சொன்ன இந்த 10 அனுகூலங்களை தாண்டி வேறு ஏதாவது இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இதில் எது தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டடான புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இல்லைனா என்ன மாதிரி எல்லாத்தையும் கூட படிக்கலாம். எனக்கு ஒரு சில நேரம் நான் ஃபிக்ஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சில நேரம் வந்து ஃபிக்ஷன் புக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி மாறிட்டு தான் இருக்கும். நீங்கள் இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்லாம் இல்லை, உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக ரீட் பண்ணுங்கள், தோணும்போது ரீட் பண்ணுங்கள், உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையிலையும் வாசிப்பு ஒரு பகுதியாக இருக்கட்டும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா. குதிரையை நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும். கன்சிஸ்டன்ட். ஐயா எல்லாமே சொல்லிட்டேனா? ஓகே, எல்லாமே சொல்லிட்டேன். பாய்.